ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டைமில் எடுத்த விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து கொஞ்சம் செடிக்கு தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டவங்க. தண்ணி விட்டுட்டு விநாயகர் சதுர்த்தி வரனால அதுக்கு சரி பாத்திரம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம், அந்த பூஜா வெசல்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறம் சரி பாத்திரமெல்லாம் சிங்கில் நிறைய இருந்தது, அதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு கடைசியாக வந்து சாமி பாத்திரம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் சாமி பாத்திரத்துக்கெல்லாம் அந்த சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி புளியெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்துச்சுங்க. அதை உட்காந்து ஒரு வெட்டிட்டு நான் எனக்கு போட்டியாக என் சின்ன பிள்ளையும் அதே தாங்க சாப்பிடுவாள், அந்த பொட்டேட்டோ சிப்ஸே தான் சாப்பிடுவாள். அவள் பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட போய் எனக்கு இப்போ கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி பாத்திரத்தை அந்த பிதாம்பரி பவுட்ரு புளி இது ரெண்டும் போட்டு நல்லா விளக்கமும் நல்லா பளின்னு சூப்பராக ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, விளக்குனதுமே வந்து அதை தொடச்சி வச்சிட்டோம்னா நல்லா அந்த திட்டாக இருக்கிறது வந்து இருக்காதுங்க. நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கழுகி வச்சுட்டேன். ஒன்றா தொடச்சி எடுத்துக்கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டேங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து உடனே செய்ய முடியாது இல்லைங்களா, ஸ்கூலுக்கு வேறு நான் போகிறனால எனக்கு வேலை பேர்டனாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணி வச்சாச்சுங்க. அந்த விளக்கில் வந்து ஒரு 2 வாரம் கழுகாமல் விட்டுட்டேன், தொடச்சிட்டு விளக்கேற்றிட்டேன். அதனால் ரொம்ப அப்படியே பிளாக் கலராக ஆயிடுச்சுங்க. அதை நான் தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே சாமி பாடு பட்டாச்சு. அப்புறம் மேலே ஒரு விநாயகர் இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில். அந்த விநாயகரும் அவருக்கு தானே பூஜை, அதனால் அவரை நல்ல ஸ்பெஷல் கவனிக்கணுமேட்டு 2 தடவை நல்லா புளி போட்டு விளக்கி தேய்ச்சி எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் அன்றைக்கி டிஃபன் வந்து யோசித்தோம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு கழுகி வச்சுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா வெங்காய சாம்பார் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இது 3 போட்டு எல்லாமே மிளகாப்பொடி உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து கடைஞ்சி தாளிச்சாச்சுங்க. இதுதான் அன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு சைட் டிஷ் செஞ்சாச்சுங்க. பாப்பா வந்து எனக்கு வந்து இந்த கேரட் தோசை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி அவளுக்கு வந்து கேரட் தோசை வந்து செஞ்சிடலாம். கேரட் தோசை அப்புறம் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒரு இதாக இருந்தது, சரி அவளுக்கு வெரைட்டியாக தோசை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் தோசை அப்புறம் ஆனியன் ஊத்தாப்பம் அப்புறம் பொடி ஊத்தாப்பம் இது 3 செஞ்சு பாப்பாவுக்கு வந்து பெரியவளுக்கு வந்து கொடுத்தேங்க. பெரியவளுக்கு கொடுத்த உடனே சின்ன குட்டிக்கு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் ஒருன்னு ஆயிட்டா. அப்புறம் அவளுக்கும் செஞ்சுட்டு தாங்க இருந்தேன், ஆனால் நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் இவளுக்கு கொடுக்குமோ அவள் ஒரு மாதிரி ஆயிட்டா. அப்புறம் அவளுக்கும் குட்டியாக சின்ன தோசையாக ஊற்றி அவளுக்கும் கொடுத்துட்டு பெரியவளுக்கும் கொடுத்துட்டு 2 பேர்த்துக்கும் கொடுத்தேங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அர்சா குட்டி மட்டும் அந்த பொடி தோசையில் மட்டும் அந்த கருவேப்புல் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. பொடி தோசை மட்டும் வேண்டான்ட்டா. கேரட் தோசையும் ஆனியன் ஊத்தாப்பம் 2 ஊத்தாப்பம் அது குட்டியாக தான் இருந்தனால ஒரு 2 ஆனியன் ஊத்தாப்பமும் ஒரு கேரட் தோசையும் சாப்பிட்டாளுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவளுக்கு சின்ன குட்டிக்கும் அதே மாதிரி தாங்க செஞ்சு கொடுத்தேன். சின்ன குட்டியும் சாப்பிட்டுட்டா, நல்லாவே சாப்பிட்டா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு சாம்பார் வந்து தாளித்து அதில் ஊற்றிட்டு அன்றைக்கி நைட் இப்படி தாங்க வேலை போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி டிஃபன் வந்து வெளியே வாங்கலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். சரி சடனாக வேண்டாம், மறுபடியும் ஏதாவது வாரத்தில் எப்படியாவது 2 நாளாவது வெளியே வாங்கிடுறது, 2 நாள் 3 நாளாவது வெளியே வாங்கிடுறதுங்க. சரி கொஞ்ச நேரத்தில் வேணாம் குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்து ஏதாவதுனா என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாமல் சில சமயம் வாங்குறது தாங்க. இருந்தாலும் சரி இன்றைக்கி முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சுங்க. செய்யவே மைண்ட் இல்லாமல் தான் போனேன், ஆனால் கிச்சனுக்குள்ளே போனதுக்கப்புறம் டக்குன்னு வேலை நடந்துருச்சுங்க. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் அந்த பொடி தோசையில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த தோசை, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. கடைசியாக என்னென்னா அவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு எங்கள் வீட்டில் அவருக்கும் வந்து மாவே இல்லைங்க. அப்புறம் மாவு இல்லாதனால தான் கொஞ்சம் சரி ரொம்ப நாள் ஆச்சு உப்புமா செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்புமா செஞ்சு அப்புறம் அதையும் செய்யலைன்னா உப்புமா கோவிச்சுக்கும் இல்லைங்களா, நம்ம என்னடா நம்மளைய மட்டும் இவங்க கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உப்புமா கோவிச்சுக்குள்ள. அதனால உப்புமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உப்புமா ஒரு தோசைங்க நான் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர் இப்படி தாங்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வந்து லீவுனால நல்லா சுட உப்புமா செஞ்சு ஒரு தோசையோடு வச்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டின்னரை நாங்கள் முடிச்சிட்டோங்க. இதுதான் எங்களோட அன்னைக்கான டின்னர் ஈவினிங்காக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.